வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர்க்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் 8 முதல் 10 வரை பார்க்கப் போகிறோம். யெகோவா எப்படிப்பட்ட தேவன் என்று இஸ்ரவேல் ஏற்கனவே பார்த்திருந்தது. அவர் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களை கேட்டார். அவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அவர் அவர்களுக்காக போராடினார். அவர்கள் அவரை நாடி அழைத்தபோது நீதித்தீர்ப்பாளர்களை எழுப்பினார். சாமுவேலின் நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு உண்மையான உதவியும் உண்மையான விடுதலையும் கொடுத்திருந்தார். ஆனால் இப்போது ஒரு மாற்றம் வருகிறது. சாமுவேல் முதிர்ந்து விட்டார். அவருடைய குமாரர்கள் அவருடைய வழிகளில் நடக்கவில்லை. இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஒன்று கூடி ராமாவுக்கு சாமுவேலிடம் வருகிறார்கள். அவர்களின் வேண்டுகோள் நடைமுறைக்கு ஏற்றதாகத் தோன்றுகிறது. அது நியாயமானதாகத் தோன்றுகிறது. அது ஒழுங்காக அமைந்த ஒன்றாகக் கூட தோன்றுகிறது. எங்களை நியாயந்திருக்க மற்ற ஜாதிகளைப் போல ஒரு ராஜாவை எங்களுக்கு நியமியுங்கள். அந்த ஒரு வாசகமே இந்த அதிகாரத்தின் முழு போராட்டத்தையும் சொல்லுகிறது. அவர்கள் வெறும் ஒழுங்கை மட்டும் விரும்பவில்லை. அவர்கள் ஒத்துப்போவதையே விரும்பினர். அவர்கள் வெறும் தலைமையையே மட்டும் விரும்பவில்லை. தங்களைச் சுற்றியிருந்த உலகத்தைப் போல இருக்கவே விரும்பினர். சாமுவேல் இதனால் வருந்தினார். அவர் இந்த விஷயத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்றார். அப்போது கர்த்தர் இந்த கதையின் மிகவும் துக்கமான வரிகளில் ஒன்றைச் சொன்னார். ஜனங்கள் உன்னிடம் சொல்வதெல்லாம் அவர்களின் சத்தத்தைக் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை அல்ல, என்னையே நிராகரித்தார்கள். நான் அவர்கள் மேல் ராஜாவாக இருக்காதபடிக்கு. அரசியலின் கீழே இருந்த காயம் அதுதான். இஸ்ரவேலின் நெருக்கடி முதலில் ஆட்சி கட்டமைப்பை பற்றியது இல்லை. அது நம்பிக்கையைப் பற்றியது. கர்த்தரே அவர்களின் ராஜா. கண்களுக்கு தெரியாதவர், ஆம். ஆனால் ஒருபோதும் இல்லாதவர் அல்ல. ஒருபோதும் பலமற்றவர் அல்ல. ஒருபோதும் தாமதிப்பவர் அல்ல. இன்னும் அவர்கள் கண்களுக்கு தெரியும் ஒன்றை விரும்பினர். ஜாதிகள் வலிமையாகத் தோன்றிய அதே விதத்தில் வலிமையாகத் தோன்றும் ஒன்றை விரும்பினர். ஆகையால் சாமுவேல் அவர்களை எச்சரிக்கிறார். ஒரு ராஜா உங்கள் குமாரரை எடுத்து தனது ரதங்களுக்காக நியமிப்பான். அவன் உங்கள் மகள்களை எடுப்பான். அவன் உங்கள் வயல்களையும் திராட்சைத் தோட்டங்களையும் ஒலிவத் தோட்டங்களையும் எடுப்பான். அவன் உங்கள் விதைகளில் 10 எடுப்பான். அவன் உங்கள் வேலைக்காரரை எடுப்பான். அவன் எடுத்துக்கொண்டே இருப்பான், மீண்டும் எடுத்துக்கொண்டே இருப்பான். ஒருநாள் நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்கள் ராஜாவினால் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சாமுவேல் சொல்கிறான். ஆனால் ஜனங்கள் சாமுவேலின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு மறுத்தார்கள். இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். நாங்களும் மற்ற ஜாதிகளைப் போல இருக்க வேண்டும். எங்கள் ராஜா எங்களை நியாயந்திருக்க வேண்டும். எங்களுக்கு முன்னால் போக வேண்டும். எங்கள் போர்களைப் போராட வேண்டும். ஆனால் அது ஏற்கனவே கர்த்தருடைய வேலையாக இருந்தது. அவர் அவர்களுக்கு முன்னால் சென்றிருந்தார். அவர் அவர்களுக்காக போராடியிருந்தார். ஆகஸ்ட் இந்த அதிகாரம் ஒரு கனமான உண்மையுடன் முடிகிறது. மக்கள் கர்த்தரின் ஆட்சியை நம்புவதை நிறுத்தும்போது அவர்கள் அதிக சுதந்திரம் பெறுவதில்லை. அவர்கள் பெரும்பாலும் தங்களை இன்னும் கனமான சுமைகளுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். இதே ஆபத்து இன்றும் இருக்கிறது. உலகத்திற்கு பாதுகாப்பாகத் தெரிகிறதே நான் விரும்புகிறேன், கர்த்தரை அல்ல என்று இதயம் சொல்வதெல்லாம் ஏற்கனவே ஒரு பொய்யான ராஜாவை நோக்கி நடக்கத் தொடங்கிவிட்டது. இஸ்ரவேல் தள்ளி வைத்த உண்மையான ராஜாவாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். பூமியிலுள்ள ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொள்வது போல அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அவர் கொடுக்கிறார். அவர் நடத்துகிறார். அவர் விடுவிக்கிறார். அவருடைய மக்கள் கர்த்தரின் சத்தத்தை விட உலகத்தின் முறையை தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள் நினைப்பதற்கும் ஆழமான இழப்பு வருகிறது. அத்தியாய முடிவு. ஆபத்து வெறும் ராஜா இருப்பதல்ல. ஆபத்து தேவனுடைய ஆட்சியை விட உலகத்தின் முறையே அதிகமாக விரும்பியதுதான். இப்போது கதை அமைதியாகிறது. கூட்டம் இல்லை. பொது கோரிக்கை இல்லை. மூப்பர்களின் முன்னே பேச்சுகள் இல்லை. பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த கீஸ் என்னும் ஒருவன், ஒரு வீடு, ஒரு மகன் மற்றும் சில காணாமல் போன கழுதைகள் மட்டும்.
சவுல் தேர்ந்தவனாகவும் அழகானவனாகவும் அறிமுகப்படுத்தப்படுகிறான். அவன் தோள்களிலிருந்து மேலாக எல்லா ஜனங்களையும் விட உயரமாக இருந்தான். வெளிப்படையாக பார்த்தால் அவன் அந்த இடத்துக்கு ஏற்றவனாகத் தோன்றினான். இந்தக் கதையில் அது முக்கியம். ஏனெனில் இஸ்ரவேல் இப்போதுதான் கண்களுக்கு தெரியும் ஒன்றைக் கேட்டிருந்தது. ஜாதிகளைப் போல ஒரு ராஜா, கண்களுக்கு பொருந்தும் ஒரு தலைவர். கீஸ் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் காணாமல் போன கழுதைகளைத் தேட அனுப்புகிறான். அவர்கள் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் அவற்றைக் கண்டுபிடிக்கவில்லை. இறுதியில் சவுல் திரும்பிச் செல்லத் தயார் ஆகிறான். இல்லையெனில் என் தந்தை கழுதைகளைப் பற்றிக் கவலைப்படுவதை விட்டுவிட்டு நம்மைப் பற்றிக் கவலைப்படுவார் என்று எண்ணுகிறான். ஆனால் அந்த வேலைக்காரன் நகரத்தில் உள்ள தேவனுடைய மனுஷனைப் பற்றி சொல்கிறான். மரியாதைக்குரிய மனுஷன். அவன் சொல்வது நிச்சயமாக நடக்கும் ஒருவர். அப்படியே அவர்கள் சாமுவேலிடம் திரும்புகிறார்கள். இது வேதத்தின் அழகான அமைதியான உண்மைகளில் ஒன்று. ஒருவன் காணாமல் போன மிருகங்களை மட்டுமே தேடுகிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் அவன் இன்னும் காணாத ஒரு அழைப்பை நோக்கி அவன் அடிகளை ஏற்கனவே நடத்திக் கொண்டு இருக்கலாம். சவுல் வருவதற்கு முன் கர்த்தர் ஏற்கனவே சாமுவேலிடம் பேசிவிட்டார். நாளை இதே நேரத்தில் நான் பென்யமீன் தேசத்திலிருந்து ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன். அவனை நீ என் ஜனமான இஸ்ரவேலுக்கு தலைவனாக அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆகஸ்டு சவுலுக்கு தற்செயலாகத் தோன்றுவது எல்லாம் தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். தேடல், தாமதம், வேலைக்காரனின் ஆலோசனை, சரியான நேரம், வாசலில் நடந்த சந்திப்பு, இவையெல்லாம் தெய்வீக அறிவின் கீழ் இருக்கின்றன. சாமுவேல் சவுலை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அவனை முதல் இடத்தில் உட்கார வைக்கிறார். கழுதைகள் கிடைத்துவிட்டன என்று சொல்கிறார். பிறகு இன்னும் ஆச்சரியமான ஒன்றைச் சொல்கிறார். இஸ்ரவேலின் எல்லா விருப்பமும் யார் மேல் இருக்கிறது? அது உன்மேலும் உன் தந்தையின் குடும்பத்தின் மேலும் இல்லையா? சவுல் ஆச்சரியத்தோடு பதிலளிக்கிறான். அவன் பென்யமீனிலிருந்து வந்தவன். அதாவது சிறிய கோத்திரங்களில் ஒன்றிலிருந்து வந்தவன். தன் பார்வையில் சிறியதாகத் தோன்றும் குடும்பத்திலிருந்து வந்தவன். இதிலேயே சவுலின் கதையில் இருக்கும் இழுப்பு தெரிகிறது. மக்கள் கவனிக்கும் உயரம் அவனிடம் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் அவன் இன்னும் உறுதியற்றவனாக இருக்கிறான். பொதுமக்கள் முன் நடக்கும் திருப்பத்திற்கு முன் இந்த அதிகாரம் கதையை சுவாசிக்க விடுகிறது. ஜாதிகள் தவறாகத் தேர்ந்தெடுத்தாலும் கர்த்தர் அப்புறப்படுவதில்லை. அவர் இன்னும் செய்கிறார். அவர் இன்னும் நடத்துகிறார். அவர் இன்னும் ஆயத்தப்படுத்துகிறார். சில நேரங்களில் அவர் சாதாரண வேலைகளின் வழியாக நகர்கிறார். தவறிப்போன பாதைகளின் வழியாக, சிறிய உரையாடல்களின் வழியாக, முக்கியமற்ற நாளாகத் தோன்றும் ஒன்றின் வழியாக. இதுவும் நம்மை கிறிஸ்துவை நோக்கி காட்டுகிறது. நாம் அவரை அறிந்து கொள்ளும் முன் இரட்சகர் வேலை செய்து கொண்டிருப்பார். பாதை எங்கே செல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் முன் அவர் ஏற்கனவே அறிவார். நாம் நோக்கத்தைப் பார்க்கும் முன் அவர் ஏற்கனவே இரக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருப்பார். சவுல் கழுதைகளைத் தேடிக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை எண்ணெயை நோக்கி நடத்திக் கொண்டிருந்தார். அழைப்பை நோக்கி, ராஜத்துவத்தை நோக்கி, அவன் இன்னும் கற்பனை கூட செய்யாத ஒரு சோதனையை நோக்கி. அத்தியாய முடிவு. காணாமல் போன ஒரு வேலை போலத் தோன்றியது. உண்மையில் நடத்தப்பட்ட ஒரு சந்திப்பாக இருந்தது. கர்த்தர் ஏற்கனவே சவுலுக்கு முன்னால் இருந்தார். இப்போது அந்த தனிப்பட்ட தருணம் வருகிறது. சாமுவேல் ஒரு குடுவை எண்ணெயை எடுத்து அதை சவுலின் தலையில் ஊற்றுகிறார். அவனை முத்தமிடுகிறார். கர்த்தர் அவருடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக உன்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று சொல்கிறார். பிறகு சாமுவேல் அடையாளங்களைச் சொல்கிறார். நீ வழியில் சில மனிதரைச் சந்திப்பாய். கழுதைகள் கிடைத்துவிட்டன என்ற செய்தியை கேட்பாய். அப்பத்தைப் பெறுவாய். தேவனுடைய கொன்றுக்குச் செல்வாய். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தைச் சந்திப்பாய். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் வரும். அவர்களோடு நீ தீர்க்கதரிசனம் செய்வாய். நீ வேறொரு மனுஷனாக மாற்றப்படுவாய். அப்படியே அது நடக்கிறது. தேவன் அவனுக்கு வேறொரு இருதயத்தை அளிக்கிறார். அடையாளங்கள் நிறைவேறுகின்றன. ஆவி அவன்மேல் வருகிறது. சவுல் தீர்க்கதரிசனம் செய்கிறான்.
அவனை அறிந்திருந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சவுலும் தீர்க்கதரிசிகளுக்குள்ளானவனா? அந்த வரியில் அதிசயமும் இருக்கிறது. ஆனால் அதில் பதற்றமும் இருக்கிறது. ஏனெனில் 10ஆம் அதிகாரம் வெறும் பதவியைப் பற்றியது அல்ல. அது தெய்வீக வல்லமையூட்டலை பற்றியது. சவுலுக்கு வெறுமனே ஓர் சடங்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் உண்மையாக உதவி கொடுக்கிறார். உண்மையான அழைப்பு, உண்மையான உறுதிப்படுத்தல், உண்மையான ஆவிக்குரிய வல்லமை. பின்னர் சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவுக்கு கூட்டுகிறார். மீண்டும் ஒருமுறை அவர்கள் கேட்க வேண்டிய உண்மையைச் சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மேலே கொண்டு வந்தார். எகிப்தியர்களின் கையிலிருந்தும் அவர்களை ஒடுக்கிய எல்லா ராஜ்யங்களின் கையிலிருந்தும் அவர்களை விடுவித்தார். ஆனால் இப்போது சாமுவேல் சொல்கிறார், உங்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை இரட்சித்த உங்கள் தேவனை நீங்கள் இன்று நிராகரித்து விட்டீர்கள். அவரிடம், இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜாவை அமைக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதனால் சீட்டுகள் போடப்படுகின்றன. பென்யமீன் கோத்திரம் எடுக்கப்படுகிறது. குடும்பம் எடுக்கப்படுகிறது. சவுல் எடுக்கப்படுகிறான். ஆனால் அவனைத் தேடியபோது அவனை காணவில்லை. அப்போது கர்த்தர் பதிலளிக்கிறார். இதோ, அவன் சாமான்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அது எவ்வளவு விசித்திரமான காட்சி! ஜனத்தின் முன் நிற்கத் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சுமைகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதில் தாழ்மை இருக்கலாம், அதில் பயம் இருக்கலாம், அதில் உறுதியின்மை இருக்கலாம். ஆனால் அவன் அங்கே இருக்கிறான். பிறகு அவர்கள் ஓடி அவனைக் கொண்டு வருகிறார்கள். அவன் ஜனங்களின் நடுவில் நிற்கிறான். மீண்டும் அவன் உயரம் குறிப்பிடப்படுகிறது. அவன் தோள்களிலிருந்து மேலாக எல்லா ஜனங்களையும் விட உயரமாக இருந்தான். சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் தேர்ந்தெடுத்தவனை நீங்கள் பார்க்கிறீர்களா? எல்லா ஜனங்களிலும் அவனைப் போல யாரும் இல்லை. அப்போது ஜனங்கள் கூவுகிறார்கள், ராஜா வாழ்க! ஆனால் இந்த அதிகாரம் எளிய வெற்றியோடு முடிவதில்லை. சாமுவேல் ராஜ்யத்தின் முறையே ஒரு புத்தகத்தில் எழுதி கர்த்தரின் சந்நிதியில் வைக்கிறார். ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள். சவுல் கிபியாவுக்கு திரும்புகிறான். தேவன் இதயத்தைத் தொட்ட சிலர் அவனோடு செல்கிறார்கள். ஆனால் சில துஷ்டர்கள் அவனை இகழ்கிறார்கள். அவனுக்கு பரிசு எதையும் கொண்டு வரவில்லை. ஆகஸ்ட் இந்த அதிகாரம் அழைப்பும் பிளவும், உறுதிப்படுத்தலும் அமைதியின்மையும், உண்மையான தெய்வீக செயல்பாடும் உண்மையான மனித பலவீனமும் ஒன்றாக முடிகிறது. இந்த பகுதி முடிவதற்கான சரியான வழி இதுதான். சவுல் உண்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். சவுலுக்கு உண்மையாக உதவி கிடைத்தது. சவுலுக்கு உண்மையாக அடையாளங்களும் வேறொரு இருதயமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆழமான பிரச்சினை போய்விடவில்லை. தேவனுடைய காணாத ஆட்சியால் திருப்தியில்லாததால் அந்த ஜனம் ஒரு ராஜாவை விரும்பியது. கர்த்தரின் சத்தத்தைக் கேட்டு நடக்காத ஜனத்தை மனித அபிஷேகம் குணப்படுத்த முடியாது. அதனால்தான் இந்த கதை முடிவில் நம்மை மீண்டும் இயேசு கிறிஸ்துவிடமே தள்ளுகிறது. திருத்தப்பட வேண்டாத ராஜா அவர் மட்டுமே. ஒடுக்காமல் இரட்சிக்கும் ஆட்சியாளர் அவர் மட்டுமே. நிறைவான நீதி மற்றும் நிறைவான இரக்கத்தோடு ஆட்சி செய்யக்கூடியவர் அவர் மட்டுமே. பூமியிலுள்ள ராஜாக்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம், அபிஷேகம் செய்யப்படலாம், பாராட்டப்படலாம், அப்படியிருந்தும் தோல்வியடையலாம். ஆனால் கிறிஸ்து உடன்படிக்கையுள்ள இஸ்ரவேலின் உண்மையான ராஜாவாகவும் ஒவ்வொரு விசுவாசமான ஆத்துமாவின் ராஜாவாகவும் நிலைத்திருக்கிறார். அத்தியாய முடிவு. சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டான், தேவனால் உண்மையாக உதவியும் பெற்றான். ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுவது தொடக்கம் மட்டுமே. ராஜாவும் ஜனமும் உண்மையான ராஜாவின் சத்தத்தைக் கேட்டு நடப்பார்களா என்பதுதான் நீடிக்கும் கேள்வி.